Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 1 ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷனில் எக்ஸைஸ் 1.5ல 10th சம் வந்து பார்க்க போகிறோம். கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டை பேஸ் பண்ணி தான் இந்த கொஷின் வரப்போகுது. இந்த எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் தியரின்னு ஒன்று வந்து ஃபிசிக்ஸில் வந்து நம்ம படிப்போம். அது இப்போதைக்கு உங்களுக்கு கிடையாது, அது 11th 12thலாம் வரும். ஆனால் அதை பேஸ் பண்ணி 10th வந்து நம்மளுக்கு ஏற்கனவே மேக்ஸில் வந்து கொஷின் வந்து கொடுத்துட்டாங்க. இதில் ஒரு சர்க்கியூட், அதாவது சி ஆஃப் டிங்கிற சர்க்கியூட்டை என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லீனியர் சர்க்கியூட்டுன்னு சொல்கிறாங்க. இது லீனியர் சர்க்கியூட்டாக இருக்கணும்னா அது ஒரு சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணால் மட்டும்தான் அந்த சர்க்கியூட்டை வந்து லீனியர் சர்க்கியூட்டுன்னு சொல்கிறாங்க. அந்த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலோடைய கண்டிஷன் தான் கொடுத்துருக்காங்க. சி ஆஃப் ஏடி1 ப்ளஸ் பிடி2 இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு சிடி ஆஃப் 1 ப்ளஸ் பி இன்ட்டு சிடி ஆஃப் 2 கொடுத்துருக்காங்க. இதில் ஏ அண்ட் பிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன சொல்லணும்னா, சி ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு 3tங்கிற இந்த சர்க்கியூட் ஒரு லீனியர் சர்க்கியூட்டுங்கிறத நம்ம சொல்லிட்டோம்னா இந்த ப்ராப்ளம் வந்து எனக்கு சால்வ் ஆயிடும். சி ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு 3tங்கிறத அவங்க கொடுத்துருக்கக்கூடிய கண்டிஷன். இதை தான் வந்து நம்ம லீனியர் கண்டிஷன், அதாவது லீனியர் சர்க்கியூட்டுன்னு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பிங்கிறது கான்ஸ்டன்ட், அது வந்து வேரி ஆக போகிறது இல்லை. அதனால நான் இங்கே சி ஆஃப் டி இந்த ஃபங்க்ஷனை ஏடி1ன்னுட்டு நான் ஒன்று கன்சிடர் பண்ணிக்கிறேன். அடுத்தது சி ஆஃப் பிடி2ன்னுட்டு நான் ரெண்டு கண்டிஷனாக நானே வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். அப்படி பார்த்தோம்னா சி ஆஃப் ஏடி1 ஏன் இப்படி வந்து யூஸ் பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, வந்து ஏபிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட், அது வந்து வேரி ஆக போகிறது இல்லை. அதுக்கப்புறம் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல்லையுமே வந்து 2t வந்து இன்வால்வ் ஆகிருக்கு. T1 T2 ரெண்டு இன்வால்வ் ஆகுறதுனால தான் நானும் இங்கே T1 T2ன்னுட்டு கன்சிடர் பண்ணியிருக்கேன். அப்படின்னா சி ஆஃப் டிக்கு பதிலாக இங்கே டி தான் இருக்குது. அப்படின்னா இங்கே டிக்கு பதிலாக நான் என்ன எடுத்திருக்கேன்னா ஏடி1 எடுத்திருக்கேன். அப்படின்னா இங்கே டிக்கு பதிலாக ஏடி1 வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு ஏடி1, இங்கே பார்த்தோம்னா 3 இன்ட்டு பிடி2 அப்படின்னுட்டு எனக்கு ரெண்டு கிடச்சிருக்கு. இது ஈக்குவேஷன் நம்பர் 1, இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ ஆடிங் 1 and 2 ரெண்டையுமே ஆட் பண்ண போகிறேன். நான் ஆடிங் 1 and 2. இப்போ நான் லெஃப்ட் சைடு வந்து ஆட் பண்ண போகிறேன். அப்படின்னா சி இன்ட்டு ஏடி1 ப்ளஸ் சி இன்ட்டு பிடி2 இஸ் ஈக்குவல் டு, இப்போ ரைட் சைடு வந்து ஆட் பண்ண போகிறேன். 3 இன்ட்டு ஏடி1 ப்ளஸ் 3 இன்ட்டு பிடி2. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே சி வந்து காமனாக இருக்குது. அதனால் ஒரு சியை வந்து நான் காமனாக வெளில எடுத்துட்டேன்னா ஏடி1 ப்ளஸ் பிடி2ன்னுட்டு எனக்கு கிடைக்கும். இஸ் ஈக்குவல் டு, இங்கே 3யை வந்து காமனாக எடுத்துடுறேன். ஏன்னா இது அப்படியே எழுதிடும், 3 இன்ட்டு ஏடி1 ப்ளஸ் 3 இன்ட்டு பிடி2. சரி, ஓகே. இப்போ இது வரைக்கும் சால்வ் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3AT1 இதுக்கு பதிலாக நான் என்ன கன்சிடர் பண்ணியிருந்தேன், சி ஆஃப் ஏடி1ன்னுட்டு கன்சிடர் பண்ணியிருந்தேன். அதை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 3AT1க்கு பதிலாக நான் சி ஆஃப் ஏடி1 ப்ளஸ் 3BT2க்கு பதிலாக நான் என்ன கன்சிடர் பண்ணியிருந்தேன்னா சி ஆஃப் பிடி2, அதை நான் இங்கே எழுதிக்கிறேன் சி ஆஃப் பிடி2. அடுத்து இங்கே எல்ஹெச்எஸில் வந்து அதை திருப்பி அப்படியே எழுதிக்கிறேன் சி ஆஃப் ஏடி1 ப்ளஸ் பிடி2. இந்த இடத்துல பார்த்தோம்னா ஏ அண்ட் பி ரெண்டுமே வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம். அந்த ரெண்டு கான்ஸ்டன்ட் டேர்மையுமே நான் வெளியில் எடுத்துடலாம், அதனால் வெளியில் எடுத்துடுறேன். அப்படின்னா சி ஆஃப் ஏடி1 ப்ளஸ் பிடி2 இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு சி ஆஃப் டி1 ப்ளஸ் பி இன்ட்டு சி ஆஃப் டி2ன்னுட்டு எனக்கு கிடச்சிச்சு. இப்போ நமக்கு இருக்கக்கூடிய சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் அப்படியே எனக்கு திருப்பி கிடச்சிச்சு. அதனால இங்கே சி ஆஃப் டி is equal to 3tங்கிறது is a linear function. லீனியர் சர்க்கியூட்டுங்கிறது நம்ம ஃபங்க்ஷன் இல்லை, லீனியர் சர்க்கியூட்டுங்கிறது நம்மளுக்கு ப்ரூவ் ஆயிடுச்சு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இல்லைன்னா நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.